மரியாதை சார் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானே சாட்சி நானும் பார்த்தேன். நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக அவர் பேசிகிட்டே இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள வந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகிறார்கள். ஏன்னா அதில் வந்து வெளியில் பேசுகிறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேறு, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேறு. கொடுத்தேங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறு தான் அவர் பேசினதே. நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தது நான். ஆனால் இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லுகிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்கிறதே மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டர்கிட்ட இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்கிறீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்.